விவசாய பொருளும் காஞ்சிக்கிட்டு தான் இருக்குது, விவசாயம் காஞ்சிக்கிட்டு தான் இருக்கான். நம்மளாம் ஒரு செகண்ட் விவசாயி கடந்து போகும்பொழுது வி சப்போர்ட் விவசாயி, நான் விவசாயி அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி இந்த மாதிரி எதோ பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். ஆனால் விவசாயங்கிறது நம்ம நினைக்காம சாதாரண விஷயம் கிடையாது. முக்கியமாக இந்த நகரத்தில் வாழ்கிறவங்களுக்குலாம் இது போய் சேரணும். நீங்கள் உடுத்துகிற உடை, உண்ற உணவு, இதுக்கு பின்னாடி எவ்வளோ வலி வேதனைகள் இருக்குங்கிறது கிராமத்தில் இருக்கக்கூடிய என்ன மாதிரி ஆளுங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா இன்றைக்கி எதிர்ச்சியாக இந்த பருத்தி சந்தைக்கு கொங்கனாபுரம் போயிருந்தேன். அப்போ தான் பார்த்தேன். ஏன்னா முறை அங்கே போகிறேன், நிறைய முறை போயிருக்கேன். ஆனால் இந்த வெயில், வேகாத வெயில், ஐயோ அப்பா என்னால் முடியல, அந்தளவுக்கு வெயில். அங்கே போயிருக்கும்போது நான் பார்த்த காட்சிகள் தான் அது. இந்த பருத்தி மூட்டையெல்லாம் போட்டு உட்காந்துட்டுருக்கூடிய விவசாயிகள்லாம் யாருன்னா ஒரு ஏக்கரு, அரை ஏக்கரு, பல ஏக்கர்களுக்கு சொந்தக்காரங்க தான். அவங்க நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் நம்மளாம் அதே சொல்லுவோம், அதே வாயிலாம் நம்ம சொல்லுவோம், இவனுக்கு என்ன காடுகார வச்சுருக்கான், அவனுக்கு என்ன நோக்காடு, வசதியாக தானே இருக்கிறான், விவசாயத்தில் எடுக்கிறான், சம்பாதிக்கிறான் அப்படின்ட்டு. அது சர்வசாதாரணமான விஷயம் கிடையாது. இப்போது எல்லோரும் என்ன நினைப்பாங்க, என்ன விவசாயியாக இறங்கி காடுகார வச்சுருக்கோன்னா இறங்கி வேலை பார்க்குறான், கூலியால் விட்றாங்க, அவன் வேலை பார்க்குறான் அப்படி தான் நினைப்போம். ஆனால் ஃபேக்ட்டு அங்கே வேறு. ஒரு கூலியால் வேலை பார்த்தா அந்த கூலியை வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். ஆனால் அந்த காட்டை வச்சுருக்கக்கூடிய விவசாயிக்கு எவ்வளோ தலைவலிகள் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். முதல்ல என்ன பயிரிடணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். அதுக்கு உழவு ஓட்டணும், உரம் போடணும், பார் பிடிக்கணும், விதை விதைக்கணும், அந்த விதை முளைச்சி வர்றதுக்கு பாதுகாக்கணும், குழந்தைய பாதுகாக்கிற மாதிரி. அதுக்கு அப்பப்போ மருந்து அடிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. களை எடுக்கணும், அப்புறம் மகசூல் வந்ததுக்கப்புறம் அதை பத்திரமா எடுத்து அதை சேமித்து அதை கொண்டு போய் சந்தையில் போட்டு அதுக்கு ஏலம் கூறுறதுக்கு வருவாங்க. அந்த ஏலம் கூறணும், ஏலம் கூறினதுக்கப்புறம் அந்த மூட்டையெல்லாம் ஏற்றணும். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ரசீது கொடுப்பாங்க, அதை கொண்டு போய் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு பில் அடித்து கொடுப்பாங்க. பில் அடித்து கொடுத்தது நம்ம பணமாக சேரணும். இதெல்லாம் பெரிய ஒரு லாங் ப்ராசஸ். ஆனால் ஒரு செகண்டில் அந்த விவசாயத்தை நம்ம பார்கெயின் பண்ணுவோம். காய்கறி இந்த மாதிரிலாம் பார்கெயின் பண்ணுவோம். நான் கூட நிறைய முறை யோசிச்சிருக்கேன், ஏன்னா விளைவிக்கிறவனை கொண்டு போய் விற்க முடியாதா அப்படின்னு யோசிச்சிருக்கேன். முடியாது. ஏன்னா அவன் காட்டில் கிடந்து நொந்து சுண்ணாம்பாயி அதை தூக்கிட்டு போய் உங்கள் வீட்டெலாம் சேர்த்து நீங்கள் அதை பார்கெயின் பண்ணி அந்த பொருள் வாங்கிறதுக்குள்ளே அவன் உடஞ்சிருவான். அவன் இப்போ அந்த விவசாயி வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் கடினமான வாழ்க்கை. எப்படி நாட்டுக்கு ஒரு இராணுவ வீரர் இருக்கானோ அந்த மாதிரி விவசாயிங்க. அதுக்கப்புறம் ஓட்டுநர்களாக இருக்காங்க. ஸோ வி ரெஸ்பெக்ட் விவசாயம். கொஞ்சம் அந்த கவர்மெண்ட்லாம் அந்த விவசாயத்துக்கு நேரடி கொள்முதலை இன்னும் மேம்படுத்தினா சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். மண்ணிலே ஈரமுண்டு, முள்காட்டில் பூவும் உண்டு, நம்பி